தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் RS பாரதி சைதாப்பேட்டையில் மா சுப்பிரமணியன் தோல்விக்கு வருத்தம் தெரிவித்து திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களுக்கு நல்ல சாவே வராது என கோபத்துடன் பேசியது மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நமது TN News 24 சார்பாக இதுகுறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. அப்போது ஆட்டோ ஓட்டி வரும் சாமானியர் ஒருவர் திமுகவை பற்றி கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார். தானும் முன்னதாக ஸ்டாலினுக்கு ஆதரவு கொடுத்து வந்ததாகவும் திமுக கொடியை தூக்கி வாக்கு சேகரித்தேன், திமுகவை பற்றி முழுமையாக தெரிந்த பிறகே நான் அதிலிருந்து வெளியே வந்துவிட்டேன் என பேசியிருப்பது சமூக வலைதள பக்கங்களில் கவனம் பெற்றிருக்கிறது. 13 அமைச்சர் மேல லஞ்ச ஒழிப்பு அதிமுக அமைச்சர்கள் இருக்கு. இவங்க எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அது உண்மை இல்லைன்றீங்களா நீங்க? அதிமுகவும் திமுகவும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நீ செய்யறத நான் கண்டுக்கூடாது, நான் செய்யறத நீ கண்டுக்கூடாது. மொத்தத்துல நம்ம 2 பேர் தான் கொள்ளடிக்கணும். அதுதான் உண்மை. ஆமா, நான் டிஎம்கேல இருந்தவங்க, நானு அப்படிதான் இருந்திருக்காங்க. அப்ப இந்த நடவடிக்கையை லஞ்ச ஒழிப்பு துறையும் காவல்துறையும் கையில வச்சிருக்கிறது விஜய் தானே? ஆமா, உடனே வந்து 3 மாசம் தான் ஆகுது. 3 மாசத்துல எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா? 60 வருஷமா மாத்தி ஆட்சி பண்ணாங்களா, இவங்களால ஏன் பண்ண முடியல? 3 மாசம் தான் ஆகுது. 5 வருஷம் முழுசா ஆளட்டும். நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருந்தாலும் ஓட்டே போட்டேன். ஓட்டு நீங்க போட்டீங்கன்றீங்க, ஆனா இந்த டிஎம்கேக்கு ஓட்டு போடாதவங்களுக்கு நல்ல சாவு வராதுன்னு அது யார் சொன்னது? பாரதி திமுக சொன்னாரு. அது தப்பு தானே? உங்களுக்கு தான் ஓட்டு போடணும் எழுதியா வச்சிருக்கீங்க, பத்திரமா கொடுத்துருக்கு. நல்லதை செய்வோம். ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு பேச்செல்லாம், அதுவும் ஒரு தலைவர் அவருக்கு ஏன் பேசுறதா நினைக்கிறீங்க? அதான் அவங்க வைத்தறிச்சு இல்லைங்க. அவங்களால ஆட்சிக்கு வர முடியல. இவன் நம்ம வரமாட்டான்னு நினைச்சோம். ரஜினி மாதிரி அரசியல் ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கமலும் வந்தாரு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பேர் வந்தாங்க, போயிட்டாங்க. இவரும் அப்படி போயிட்டுருவாருன்னு நினைச்சாங்க, வந்துட்டாரு. பொறுக்க முடியல. இன்னும் என்னென்ன பேசுவாங்க. ஆதங்கத்துல பேசுறாங்களா, கோவத்துல பேசுறாங்க? ஆதங்கம், வெறுப்பு, வெறி, பதவியில் என்ற வெறி, ஆதங்கம். கொள்ளடிக்க முடியலையே, கொள்ளடிக்க விட மாட்டாங்கல்ல, இதெல்லாம் தான் காரணம். கண்டிப்பா. சரி, இப்ப நம்ம கிட்ட ஒரு 14 லட்சம் கோடி ரூபாய், 13 லட்சம் கோடியா இருக்கு தமிழக கடன். உங்க மேல ஒரு 4 லட்சம், என் மேல ஒரு 4 லட்சம் கடன் இருக்கு. இதுக்கு ஒரு குழு போட்டிருக்காரு வரவேற்கத்தக்கது விஜய். அதே போல ஊழல் தடுப்புக்கு ஏன் இன்னும் ஒரு குழு போடலன்ற ஒரு கேள்வி. அதுதாங்க ஃபர்ஸ்டே சொன்னதுதாங்க. டைம் கொடுக்கணுங்க. கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும். 3 மாசத்துல அமெரிக்கா ஜனாதிபதி கூட ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வல்லரசு நாடுன்னு சொல்ற அமெரிக்கா கூட ஒன்றும் பண்ண முடியாது. 5 வருஷம் முழுசா ஆளட்டும். ஆளுனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நீங்க கேட்கணும். ஏன் திமுக தான் பண்ணிட்டு போட்டு பண்ணீங்க, ஏன் மாத்தி ஓட்டு போட்டீங்க? பிடிக்கல எனக்கு. நான் வந்து பொதுவா ஆட்டோ ஓட்டுறேன். எனக்கு 2013 மீட்டர் கட்டணம் ஏற்றி கொடுத்தாங்க. இன்னி வரைக்கும் ஏற்றி கொடுக்கல. நான் மாற்றம் வர நானே கொடியை கட்டின்னு சுத்தினுவேன். ஸ்டாலின் தான் வராரு, நானே சுத்தினவன். உண்மையாங்க, நான் சுத்தினாங்க. நான் டிஎம்கேல வந்து நான் ஒரு தேர்தல் முகவர். நான் BL2 திருவட்டூர் தொகுதி வரட்ட மீடியால ஃபுல்லா. நான் கட்சியிலேயே வானான்னு வந்துட்டேன். எலெக்ஷன் டைம்ல அவங்க கிட்ட ஏமாத்தி துட்டு துண்டு இல்லை. கட்சியே வானாப்பா, நான் விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு அந்த ஏமாத்தி துண்டுறது பிடிக்காது.